தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆர்ஆர்சி சென்னை வந்து சஃபைவாலாக்கும் பாராமெடிக்கல் ஸ்டாஃபும் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து நேற்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும். கூகுளில் போய்ட்டு rrcmas.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் ரிசல்ட் சொல்லிட்டு பாராமெடிக்கல் கேட்டகரிக்கு லெஃப்ட் சைட்லையும் சஃபைவாலா கேட்டகரிக்கு வந்து ரைட் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. பாராமெடிக்கல் ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கிளிக் ஹியர் ஃபார் ரிசல்ட்ஸ் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பாராமெடிக்கல் ஸ்டாஃப் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றைக்கு வரணும் அந்த டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. 24/10/2018 அன்றைக்கி வந்து இந்த கீழே இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அவங்க சொன்ன மேலே இருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த டைமில் போயிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் இவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்றைக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் நடக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் மேலேயே வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த சொன்ன டேட்லேயும் டைமில் போயிட்டு அந்த எக்மோர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. சஃபைவாலா கேட்டகரி ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம். சஃபைவாலா கீழே இருக்க கிளிக் ஃபார் ரிசல்ட்ஸ் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ரிசல்ட்ஸ் பேஜோட டாப்லேயே வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 29/30 இந்த 2 டேட்டில் வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான கால் லெட்டரை வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து ஷார்ட்லி அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சொன்ன டேட்டில் வந்து நீங்கள் ஆர்ஆர்சி ஆஃபீஸுக்கு வந்து போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் உங்களுக்காக வர இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றிய தகவல் தெரியும்னா இந்த இடத்துல வந்து கிளிக் ஹியர் ஃபார் டிவி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் இருக்குது. அதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அகாடமிக், டெக்னிக்கல், அப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் தான் அதனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்காக வந்து நீங்கள் வந்து 24 ரூபா வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்களா, உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.